அவனுடைய வல்லமைகளோடு எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம். அங்கிருந்து ஒரு அக்கினியாஸ்திரத்தை தூக்கி போடுறோம், அதை தட்டி விட்டுறோம். அடுத்தது இங்கிருந்து வருது, இங்க தட்டி விட்டுறோம். இங்க வருது, இங்க தட்டி விட்டுறோம். இப்படியே ஓடி 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 டென்னிஸ் பால் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவன் தூக்கி எறிகிறதெல்லாத்தையும் தட்டி 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 விட்டு விட்டு உபவாசம் இருந்து வாழ்க்கையே உபவாசத்துல ஓடி எல்லாத்தையும் தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கிறோம். நீங்க முன்னேற்றம் அடையவே மாட்டீங்க, அந்த இடத்துல தான் இருப்பீங்க. என்னைக்கு முன்னேற்றம் அடைவீங்க? அதை உங்களுக்கு விரோதமாய் அனுப்பி கொண்டிருக்கிற சத்ருவை என்றைக்கு நீங்கள் வார்த்தை என்னும் பட்டயத்தை எடுத்து அடிக்கிறீங்களோ அன்னைக்கு அவன் வெட்டுண்டு விழுவான், நீங்கள் முன்னேறி கொண்டு போவீர்கள். ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் போது அந்த வசனம் அழகா சொல்லுது, ரேமா. ரேமானா என்ன? என் சிந்தையில இருக்கிற வார்த்தை அல்ல, என் வேதத்துல இருக்கிற வார்த்தை அல்ல, என் போன்ல இருக்கிற வார்த்தை இல்ல, என் கம்ப்யூட்டர்ல இருக்கிற வார்த்தை இல்ல, என் வாயில இருக்கிற தேவனுடைய வார்த்தை.